எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே பாஸ்கு காலத்திலே நாங்கள் 3ஆம் வாரத்திலே வியாழக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே நாங்கள் பார்ப்பது, வாசிப்பது, தியானிப்பது, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ரீதியிலே எங்களுடைய விசுவாசத்தின் ஊடாக இந்த திருச்சபையை நாங்கள் எவ்வாறு வழிநடத்த முடியும் என்பதனை ஆரம்ப கால பகுதியிலே யாக்கோபு என்ற நூலிலே நாங்கள் பார்க்கிறோம். அவர் எழுதிய திருமுகத்திலே விசேடமாக ஒருவருடைய செயல், ஒருவருடைய விசுவாசம், இந்த இரண்டும் ஒன்றாக காணப்பட வேண்டும். அப்படி இந்த இரண்டும் ஒன்றாக காணப்படாவிட்டால் அந்த விசுவாசத்தில் பலன் இல்லை. நாங்கள் பார்க்கிறோம் இதனை ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்த செயல் அது விசுவாசமாக மாறியது. அப்படியானால் நாங்கள் திருச்சபையை நோக்குகின்ற பொழுது, திருச்சபையை ஆரம்ப காலத்திலே பல்வேறுபட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததன் ஊடாக, வாழ்க்கையை தியாகம் செய்ததன் ஊடாக தான் இன்று நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோம். அப்படியானால் இன்று வாழ்கின்ற நீங்களும் நானும் எவ்வாறு இந்த விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பதனை நாங்கள் இந்த நாளிலே தியானித்து பார்க்கின்றோம். எனவே பிலிப்புடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், பவுலுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம், பேதுருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாம் உடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறுடைய புனிதருடைய வாழ்க்கையை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள், அவர்கள் எவ்வாறு மாறினார்கள், அவர்கள் எவ்வாறு சாட்சி பகிர்ந்தார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இன்று நாளிலே நாங்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற நீங்களும் நானும் வாழ்க்கையிலே எந்த ஒரு செயலுமே செய்யாமல் இந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒருவர் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கின்றது என்று. ஆனால் அவருடைய வாழ்க்கையில செயலிலே எந்த ஒரு விசுவாசமும் காணப்பட்டால், அல்லது செயலிலே எந்த ஒரு செயலுமே இல்லாமல் இருந்தால் விசுவாசத்திற்குரிய அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லை. இன்னொருவருடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கலாம், அவனுடைய செயல் அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். எனவே இந்த இரண்டும் ஒன்றாக செல்லுகின்ற பொழுதுதான் அந்த விசுவாசம் பூரணத்துவத்தை நோக்கி செல்லுகின்றது என்பதனை புரிந்து கொள்ள